அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீ ராமருக்கு வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். மனம் என்பதுதான் அனைத்து விதமான எண்ணங்களையும் உருவாக்குகிறது. சகல விதமான ஆசைகளையும் மனமே சிருஷ்டி செய்கிறது. அந்த மனதிலேதான் முத்தி மோட்சத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணமும் கூட உருவாகிறது. எப்பாடுபட்டாவது யோகி தன்னுடைய மனத்தை ஆத்மாவிலே கரைத்துவிடக்கூடிய காரியத்தை சாதித்து விட்டான் என்றால், மனம் என்கிற ஒன்று இல்லாமல் ஆகும்போது மனதிலே உதித்த மோட்சம் முத்தி என்கிற அந்த எண்ணமும் கூட இல்லாமல் கரைந்து போகிறது. ஆன்மா என்கிற நிலையிலே அசைவற்று அவன் ஆனந்தமயமாக இருப்பான். இந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே வசிஷ்டர் சொல்லி கேட்டோம். இன்றைய பதிவிலேயும் இன்னும் பல நுணுக்கமான கருத்துக்களை வசிஷ்ட மகாமுனிவர் சொல்ல நாம் கேட்க இருக்கிறோம். இச்சையின்றி இருப்பவனின் ஆனந்தத்திற்கும் மனக்குளிர்ச்சிக்கும் உலகத்தில் ஈடு ஏது? சந்திரனை கோர்த்து கழுத்தில் மாலையாக கட்டிக்கொண்டாலும் இந்த குளிர்ச்சிக்கு ஈடாகுமா? 3 லோகங்களுக்கும் அதிபதியாக இருந்தாலும் இவன் ஆனந்தத்திற்கு ஒப்பாகுமா? அல்லது ஒரு சௌந்தரிய சுந்தரியின் ஆலிங்கனம் கூட ஆசையற்ற மனத்தின் ஆனந்தத்திற்கு ஈடாகாது. தேவை என்பதே இல்லாதவனுக்கு பிரபஞ்சத்தில் எதுதான் திருப்தியை கொடுக்கும்? அவன் மனம் எப்போதும் ஆத்மாவில் லயமடைந்த வண்ணம் இருக்கும். உலக விவகாரங்களை செய்து வந்தால் என்ன, பார்ப்போருக்கு அவன் விஷய சுகங்களில் மூழ்கி கிடப்பது போல தோன்றினாலும் வாஸ்தவத்தில் அவன் மனம் எப்பொழுதும் ஆத்மத்தை விட்டு நழுவாமல் இருக்கும். பரபுருஷனை இச்சை கொண்ட ஒரு ஸ்திரீ பலவித தேக அசௌகரியங்கள், இடையூறுகள், மனோவேதனைகளையெல்லாம் ஒருவித சோகமும் இன்றி தாங்கி வருகிறாள். எப்படி என்றால், ஆசை புருஷன் அவள் மனதில் சதா குடிகொண்டு அதை கவர்ந்து எல்லா அசௌகரியங்களையும் மதியாவண்ணம் செய்து விடுகிறான். ஆத்மாவை கண்ட ஞானியும் இவ்விதமே உலக விவகாரங்களை நடத்தி வருவான். ஆகையால் அறிவாளிகளுக்கு ஆத்மத்தை அடையும் பொருட்டு செய்ய வேண்டிய யத்தனங்களுக்கு உதவும் கருவியே தேகம். ஒரு உத்தம ஸ்திரீ விவாகத்திற்கு சில காலத்திற்கு பின் தன் ஆசை நாயகன் சண்டாளன் என்று அறிய வந்தால் அந்த க்ஷணமே ஆசையெல்லாம் வெறுப்பாக மாறி அவனை அதே க்ஷணம் தியாகம் செய்கிறாள். அதுபோல தேகத்தின் மித்தியா சுரூபம் அறியப்பட்டவுடன் அதன் மேலுள்ள பற்றுதல் நீங்கும். இங்கே மிகவும் நுணுக்கமான சில கருத்துக்களை வசிஷ்ட மகாமுனிவர் சொல்கிறார். ஒரு பெண் தன் கணவனிடத்திலே திருமணமான புதிதிலே மிகப்பெரிய பற்றுதலும் அன்பும் கொண்டிருக்கிறாள். கால ஓட்டத்திலே கணவன் குடிகாரனாகவும் தவறான காரியங்களை செய்யக்கூடியவனாகவும் கொடிய குணம் கொண்டவனாகவும் இருப்பதை கண்ணுற்ற பிறகு அவன் மீது அவள் இதுவரையிலும் கொண்டிருந்த காதல் என்பது அற்றுப்போகிறது. வெறுப்பு என்பது மாத்திரமே மிச்சமாக இருக்கிறது. இந்த உதாரணத்தை யோகி தன் தேகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றோடு ஒப்பிட்டு சொல்கிறார். தேகத்தின் மீது பற்று வைத்து ஆரம்பத்திலே பற்பல விதமான அலங்காரங்களை இளவயது ஆணும் பெண்ணும் செய்கிறார்கள். முதுமை என்பது உடலிலே சுருக்கங்கள் ஏற்பட்டான பிறகு உடலை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதாகிறது. கருகருவென வளர்ந்திருந்த தலைமயிருக்கு எண்ணெய் வைத்தும் வாசனாதி திரவியங்களை பூசியும் வாரி வாரி அழகாக செய்து கொண்ட மனிதன் தலை நரைத்து போதுமான விருப்பம் என்பது இல்லாமல் ஆகி அலங்காரம் செய்து கொள்வதையே முற்றிலும் விட்டுவிடுகிறான். இது உடலுடைய பரிணாம மாற்றத்தினால் ஏற்பட்ட மன விளைவு. இதே போல யோகி ஒருவன் யோக சாதனத்திலே மெல்ல மெல்ல பக்குவத்தை பெற்றுவிடுகிறான் என்றால், பக்குவம் வந்தான யோகி ஒருவனால் மற்ற சாதாரண மனிதர்களைப் போல இந்த உலகிலே இயல்பாக நடமாட முடியாது. கடமைக்காக குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்திருப்பானே அல்லாது அவன் எக்காரணத்து கொண்டும் பற்றுக்களுக்கு ஆளானவனாக இருக்க மாட்டான். இந்த மனநிலைதான் ஜீவன் முக்தனாக இருப்பதற்கான தகுதி என்று வசிஷ்ட மகாமுனிவர் சொல்கிறார். பகவான் ஸ்ரீராமர் மனைவியை பிரிந்த போதும் மக்களை பிரிந்த போதும் எந்தவிதமான மன உறுத்தலுக்கும் ஆளாகாமல் தொடர்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்து இன்றளவும்
ஒரு சிறந்த தேசத்திற்கு எது உதாரணம் என்றால் அது ராமராஜ்யம் என்று மக்கள் கொண்டாடும்படியான ஒரு நிலையிலே வாழ்ந்திருந்தார். வசிஷ்ட மகாமுனிவருடைய உபதேசங்களை இளம்பிராயம் முதலாகவே கேட்டு பழகியிருந்த பகவான் ஸ்ரீராமர் உலக வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட ஒரு முழு ஞானியாக வாழ்ந்திருந்து பற்றற்று இருந்தார் என்றால் நம்மால் நிச்சயமாக இந்த நூலை வாசிக்கும் போது இது சரி என்பதை ஒப்புக்கொள்ள முடிகிறது. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலேயும் குடும்ப கடமைகளுக்காக நாம் சிலவற்றை செய்கிறோம். ஆனால் செய்யக்கூடிய இந்த காரியத்தையும் இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை செய்தேனே அல்லாது இக்காரியத்திற்கும் எனக்கும் யாதொரு தொடர்பும் இல்லை என்கிற பற்றற்ற நிலையிலே செய்து வந்தால் நாமும் பகவான் ஸ்ரீராமரைப் போல வாழும் காலத்திலேயே முத்திக்கு தகுதியானவர்களாக மாறிப்போவோம் என்பதே கருத்தாகிறது. இப்படி இருப்பவர்களே ஜீவன் முக்தர்கள். இவ்வித ஜீவன் முக்தர்கள் அநேகரை நாம் அறிவோம். ஜனகன் ஜீவன் முக்தனாக ராஜ்யபாரம் செலுத்தி வருகிறான். பூர்வ காலத்தில் உன் குலத்திலே உதித்த திலீபனும் மானிடருக்கு ஆதிபுருஷனான மனுவும் மகா சிரேஷ்டரான மாந்தாதாவும் இவ்விதம் இருந்தவர்களே. அசுரர்களில் பலிச்சக்கரவர்த்தியும் தானவர்களில் பிரகலாதனும் ஜீவன் முக்தர்கள்தான். இந்திரஜாலங்களுக்கு அதிபதியாகிய சம்பரன் சம்சாரமாகிய இந்திரஜாலத்தையும் கடந்தவனாக விளங்குகிறான். அசுரகுருவாகிய சுக்கராச்சாரியாரும் அவர் சிஷ்யனாகிய புதனும் சதா ஆகாயத்தில் சஞ்சரித்த வண்ணம் பூமிக்கு பலனை கொடுத்து வரும் ஆத்ம ஞானிகளே. தேவகுருவாகிய பிரகஸ்பதியும் தன் பத்தினியின் நிமித்தம் சந்திரனிடம் சண்டையிட்ட போதிலும் ஆத்ம ஞானியே. சந்திர சூரியர்களும் அப்படியே. பிரபஞ்சத்தின் உற்பத்திக்கு காரணமாகிய பிரம்மாவானவர் ஓய்வில்லாமல் இப்பிரபஞ்சம் விஸ்தரித்து கொண்டிருந்த போதிலும் சலிக்காமல் இதில் ஈடுபட்டே இருக்கிறார். விஷ்ணு பகவான், ஈஸ்வரன், சுப்பிரமணியர் இவர்களும் இடைவிடாமல் தங்களுக்குண்டான கர்மங்களை செய்தே வருகின்றனர். பிருங்கி என்னும் ரிஷி ஈஸ்வர பக்தியால் தன் தேகத்தில் உள்ள இரத்த மாமிசம் எல்லாம் தியாகம் செய்தார். ஆத்மத்தில் பரிபூர்ணமாக லயப்பட்டதால் தான் இவ்வாறு செய்ய முடிந்தது. 3 லோகங்களிலும் சதா சஞ்சாரம் செய்து அவ்விடத்தில் நேரும் விஷயங்களை எல்லாம் கவனித்து வரும் நாரதரும் ஆத்ம ஞானியாவார். பிருகு, பரத்வாஜர், சுகர், இங்கிருக்கும் விஸ்வாமித்திரரும் ஜீவன் முக்தர்களே. இன்னும் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான ஜீவன் முக்தர்கள் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கலாம். ஒவ்வொருவரும் வெவ்வேறு விஷயங்களை கவனித்து வரலாம். சிலர் ராஜ்ய விஷயங்களை கவனிப்பதிலும், சிலர் சம்சாரத்தை நடத்துவதிலும், சிலர் உலக விவகாரங்களை கடைப்பிடிப்பதிலும், சிலர் நாட்டில் வாழ்வதிலும், சிலர் காட்டில் வாழ்வதிலும் இப்படி பலவிதமாக இருக்கலாம். சிலர் இதர ஜனங்களுக்கு தெரியும்படியும், சிலர் கண்ணுக்கு புலப்படாமலும் இருக்கலாம். இவர் அனைவருக்கும் மேலாகிய ஆத்மா எப்பொழுதும் எல்லாமுமாக இருந்து பிரபஞ்சத்தின் விஸ்தரிப்பை தாங்கிய வண்ணம் இருக்கிறது. இதுவே விஷ்ணு என்றும் ஈஸ்வரன் என்றும் பல பெயர்களால் வழங்குவது. இவ்விஷயங்களில் நாம் ஒரு யுக்தியை கவனிக்க வேண்டும். கல்லாகிய மலத்திலிருந்து தங்கமாகிய திரவியத்தை அடைகிறோம். பாவம் என்ற பயத்தால் உலக நீதியை அனுசரிக்கின்றது. மேலும் பொய்யினால் நன்மையோ அல்லது உண்மையோ ஏற்படலாம். சத்தியமான ஆத்மாவில் அசத்தியமாகிய ஜகத் தோற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அனித்தியமாகிய தேகத்தின் மூலமாக நித்தியமாகிய ஆத்மாவை அடைகிறோம். சூனியத்தை தியானம் செய்வதாலும் ஆத்மாவை அடைகிறோம். அசத்தியமான ஜகத்தில் சத்தியமாகிய ஆத்மா வியாபித்திருக்கிறது. பாவம் அபாவங்களின் தன்மை இவ்விதம் இருப்பதை அறிவது அவசியம். இங்கே எளிதான ஒரு உதாரணத்தையும் வசிஷ்ட மகாமுனிவர் சொல்கிறார். நாம் நம்முடைய குடும்பத்தை இந்த பூமியிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் பார்க்கும் இடமெல்லாம் மண் தான் இருக்கிறது. கல்லும் மண்ணும் கலந்ததான இந்த பூமியிலே நாம் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சில குறிப்பிட்ட மண்ணிலே இருந்து, கல்லிலே இருந்து அதை நொறுக்கி பற்பல விதமான நிலைகளை மாற்றியமைத்து தங்கத்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த தங்கமும் சிறிதளவு கலப்பு கலந்ததாக இருக்கிறது.
என்ன செய்கிறோம்? தங்கத்தை புடமிடுகிறோம். புடமிட்டு எடுத்தபோது தங்கத்திலே கலந்திருந்த அனைத்து விதமான கசடுகளும் நீங்கிப் போய் சுத்தமான சொக்கத் தங்கம் என்பது கிடைக்கிறது. மண்ணிலே மறைந்திருந்த தங்கத்தை மனிதன் தன்னுடைய பெருமுயற்சியினால் கண்டுபிடித்து பிரித்து எடுத்தான். மண்ணிலே கிடந்தபோது தங்கத்திலே எந்தவிதமான பிரகாசமும் இருக்கவில்லை. ஆனால் புடமிடப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு கழிவுகள் நீக்கப்பட்டான பிறகு தங்கம் சிறிதளவு வெளிச்சம் பட்ட போதும் ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கிறது. அதுபோல நம்முடைய தேகத்திற்குள்ளே தங்கத்தைப் போல ஆன்மா மறைந்து கிடக்கிறது. ஆன்மாவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நெருப்பினால் புடமிட வேண்டும். தவம் செய்யக்கூடிய யோகி தன் உடலிலே வெப்பத்தை அதிகரிக்கிறான். உடலில் ஏற்பட்ட வெப்பம் காரணமாக ஆத்மா புடமிடப்பட்டு பிரகாசத்தை அடைகிறது. இந்த பிரகாசத்தை அடைவதற்காகத்தான் தவம் செய்யக்கூடிய யோகி தன் வயிற்றையே துருத்தியாக மாற்றி கொல்லன் பட்டறையிலே எப்படி கருப்பாக இருக்கும் இரும்பை பழுக்க காய்ச்சி தேவையான ஆயுதங்களை தயாரிக்கிறானோ அதுபோல உடலிலே யோகி ஏற்படுத்தி கொண்ட வெப்பத்தின் மூலமாக தன் மனதையே கருவியாக்கி அந்த கருவியை கொண்டே மனதையும் வென்று விடுகிறான். அதன் பிறகு மனதின் அடையாளமாக இருந்த ஜீவசக்தியாகிய வாயு ஜீவனிலே கலந்து சதா ஆனந்தமயமான நிலையை அடைகிறது. இதைத்தான் இன்று நாம் பார்த்த இந்த பதிவிலே அறிந்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.